ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜோசிச் கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா பைனாப்பிள் கேசரி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ என்னெல்லான்னு பார்த்துடலாம். பைனாப்பிள் வந்துட்டு நான் ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு 1.5 கப் அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் எடுத்துக்குங்க. அப்புறம் ஒரு சின்ன சிட்டிகை சால்ட், அப்புறம் ஒரு சின்ன சிட்டிகை டர்மரிக் பவுடர், அப்புறம் பாதாம், கேஷ்யூ. நீங்கள் ரேசின்ஸ் கூட எடுத்துக்கலாம். பட் நான் ஏற்கனவே பைனாப்பிளில் கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, இந்த ஸ்வீட்னஸும் புளிப்பும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் கிஸ்மிஸ் பழம் எடுக்கலை. கிஸ்மிஸ் பழம் போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவா நான் 1.25 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் சுகர் 1.25 கப்பு. எல்லாமே இந்த கப் அளவுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ சுகர் உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஃபைனலாக கீ. இந்த மாதிரி ஒரு கனமான பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டிருக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சுஜியை நல்லாவே ஃபைனாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஒரு மாதிரி நல்ல ஒரு அரோமா வருது. ப்ளஸ் நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரவை வறுத்த அதே பேனில் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பைனாப்பிளை போட்டுடலாம். பைனாப்பிள் பாயில் ஆகிட்டே இருக்குது. இப்போது நம்ம இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். இது எப்படி பாயில் பண்ண விட்டுற. பைனாப்பிள் நல்லா குக்காக தொடங்கிடுச்சு. நீங்கள் இடையில இதை கிண்டி விட்டுக்குங்க. பிகாஸ் பைனாப்பிளில் இருக்கிற ஸ்வீட்னஸ் அடிப்பிடிக்க வச்சிரும். ஸோ கொஞ்சம் கவனமாக நீங்கள் இதை அப்பப்போ செக் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி ஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் குக்காக தொடங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்குங்க. இந்த பைனாப்பிள் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போது நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா 1/2 கப்பு சூஜிக்கு நம்ம 1.5 கப்பு வாட்டர். அந்த கால்குலேஷனில் இப்போ நம்ம 1.25 கப்பு சூஜி எடுத்திருக்கோம். இதில் ஒரு 3.5 கப்பு நான் வாட்டர் ஊற்றிருக்கிறேன். ஸோ இதுவும் கூட சேர்ந்து நல்லாவே பாயில் ஆகட்டும். வாட்டர் நல்லா பாயில் ஆக தொடங்கிடுச்சு. இந்த நேரம் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டர்மரிக் பவுடர் இதில் போட்டுக்கிறேன். நிறைய பேர் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுவாங்க. பட் டர்மரிக் பவுடர் போட்டாலே போதும். பிகாஸ் அந்த ஸ்மெல் ஏலக்காய் போடும்போது கம்ப்ளீட்டாக போயிடுது. உங்களுக்கு எல்லோ கலர் நல்லாவே வருது. ஸோ நான் இதில் டர்மரிக் பவுடர் தான் போட்டிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிளும் ஒரு நல்ல ஒரு எல்லோ கலரை நம்மளுக்கு கொடுக்கும். சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போது இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கீ போட்டுக்கலாம். இந்த பைனாப்பிள், சுகர், சால்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் இந்த நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச இந்த சூஜியை நம்ம இதில் போட்டுடலாம். ரவை போட்டப்புறம் ஃபயரை நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். ஏன்னா ரவை நல்ல வாட்டர் அப்சர்வ். உங்களுக்கு பைனாப்பிள் கேசரியோட டேஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு சின்ன ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு சின்ன கொஞ்சமாக நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். மாதிரி ஏலக்காவை நல்லா தட்டி வச்சுக்குங்க. கேசரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இந்த ஏலக்காவை நம்ம போட்டுடலாம். இன்னொரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்குங்க. அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ அண்ட் பாதாம் போட்டுடலாம். இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் கிஸ்மிஸ் கூட இது ஃப்ரை பண்ணப்புறம் தனியாக ஃப்ரை பண்ணி போடணுன்னா போட்டுக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதில் போட்டுடலாம்.
யம்மியான பைனாப்பிள் கேசரி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.